மக்களே பாருங்க, நான் கீழாக்குமார். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, இந்த வயல்ல கிடக்கிற 20 வைக்க கட்டி தூக்கிட்டு போய் இந்த களத்துல எடுக்க போறேன். என்ன ப்ரோ, யார் வீட்டு வயல் ப்ரோ இது வைக்க கட்டு தூக்குறீங்கன்னு கேக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்ல மக்களே. இன்னைக்கு நானு எங்க வீட்டு ஆட்டுக்காக தலை விடான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனேன். அப்ப ஒரு ஆயா என்ன நிப்பாட்டி, தம்பி இதை போல எங்க வயல்ல ஒரு 20 கட்டு வைக்க கடை தம்பி, அதை தூக்கிட்டு வந்து இந்த களத்துல அடுக்கிற தம்பி, மாட்டுக்கு சுத்தமா வைக்கலடா தம்பி, என்னால தூக்க முடியாதா தனியா, உனக்கு புண்ணியமா போனடா தம்பி, இந்த வேலை மட்டும் செய்யடா தம்பி, உனக்கு ஏதாவது செலவு காசுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தர காசுக்காக மட்டும் இன்னைக்கு நான் அந்த வைக்க கட்டுக்கு போல மக்களே. நீங்களே நினைச்சு பாருங்க, நான் மட்டும் அந்த ஆயாக்காக போய் வைக்க கட்டு தூக்கிட்டு வந்து போடலன்னா வேற யார் தூக்கிட்டு வந்து போடுவோம்? அது இல்லாம அந்த வயசானவங்களால எப்படி தூக்க முடியும்? அதனாலதான் மக்களே, நான் மட்டும் நீ தனியா போய் ஒரு வைக்க கட்டி நானே தலையில் தூக்கி எடுத்துட்டு வந்து இந்த களத்துல அடுக்கி, அதுக்கப்புறம் எங்க வண்டியை வர வச்சு எடுத்துட்டு போய் அந்த களத்துல அடுக்கினேன். அதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நைட்டு. நீங்களும் நினைச்சு பாருங்க மக்களே, 20 கட்டு வைக்கல் தூக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வைக்க கட்டி நானே தனியாக தூக்கி எடுத்துட்டு வந்து இந்த களத்தில் அடுக்குனேன். அது எவ்வளோ லேட்டாகும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த வேலையை தான் அன்னைக்கு நான் செஞ்சேன். நீங்களும் நினச்சி பாருங்க மக்களே, நான் மட்டும் இன்னைக்கு இந்த ஆயாக்காக வைக்க கட்டு தூக்கி எடுத்து வந்து களத்தில் அடுக்கலன்னா வேற யார் இந்த ஆயாக்காக அந்த வைக்க கட்டு தூக்கிட்டு வந்து அவங்க களத்தில் அடுக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க மக்களே. அதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த ஆயாக்காக அவங்க வயலில் கிடக்க 20 கட்டு வைக்கலையும் எடுத்து வந்து இந்த களத்தில் அடுக்குனேன் மக்களே. அது இல்லாமல் இன்னைக்கு நான் இந்த ஆயா சொன்ன வேலையை செஞ்சது நல்லதா கெட்டதா என்ன ஏது மறக்காம உங்களோட பதில் நீங்கள் கமால சொல்லுங்க மக்களே. அது இல்லாமல் நான் மட்டும் கிடையாது, நீங்களும் மறக்காம எந்த வேலைக்கு இருந்தாலும் மறக்காம போங்க மக்களே. சும்மா இருந்தா யார் காசு தருவா? ஏதாவது செலவுக்காவது ஆகும், அதனால தான் சொல்றேன். சோம்பேறி படாம எந்த வேலையா இருந்தாலும் மறக்காம போய் செய்யுங்க மக்களே. சரியா மக்களே, பாய்.